தூத்துக்குடி செல்லும் சார், வணக்கம் சார். எங்களுக்கு என்னன்னா ஒரு தொடர் பிரச்சார பயணத்தை திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். அந்த பிரச்சார பயணத்தில் அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில அவர் ஒரு அரசியல் ரீதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியை விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அதுல பேசும்போது அவர் சொல்றாரு, நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்கு உங்களுடைய மாநில தலைவர் போன் பண்ணி பேசி, திரு எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னது இந்த கோணத்துல தானே தவிர இந்த அர்த்தத்துல இல்ல, இப்படி நீங்க புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்க வேண்டிய, அப்படி ஒரு விளக்கத்தை நீங்க கேட்டு பெற வேண்டிய தேவை ஏன் சார் உங்களுக்கு ஏற்படுது? அதாவது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவங்க அதிமுக சார்பில் நடக்கிற பிரச்சார கூட்டங்கள்ல பேசும்போது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையிலும் பிரச்சாரம் செய்கிற எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. சரி, நாங்க வந்தா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி ஏன் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், திமுக சிந்து முடிகிற வேலையை நீங்க பார்க்காதீங்க. முதல்ல நீங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடந்த 4 ஆண்டு காலம் உங்களுடைய திமுக ஆட்சி எல்லா வகையிலும் தோற்று போயிருக்கிறது. நீங்கள் நிர்வாகத்திலே, என்னுடைய நண்பர் பாரதி சொன்ன மாதிரி 27 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறார்கள். ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை என்று இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கடந்த 2 நாட்களில் 11 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. காவல்துறை அத்துமீறல் நடக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டு, நீங்க எங்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல அங்க வைக்கிற எங்களுக்குள்ள நீங்க சிந்து முடிகிற வேலையை செய்ய வேண்டாம் என்பதை உணர்த்துவதற்காக சொன்ன வார்த்தை. நீங்க எவ்வளவு லாபகமா பேசி போறீங்க பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அப்படின்னா அங்கம் அதிமுக வகிக்கலையே. இல்ல, நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க அவங்களே தானே சொல்றாங்க. அதிமுக தலைமை எடப்பாடியார் தான், அதிமுக தான் தலைமைன்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு. அதாவது இந்தியா முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா தலைமை தாங்குகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்குகிறது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. இன்னைக்கு கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்த ஆட்சியா என்பதை ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களுடைய தீர்ப்பிற்கு பிறகு, கிடைக்கிற எண்ணிக்கைகளுக்கு பிறகு அது முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு இதுல என்ன அக்கறைன்னு கேட்க, நான் என்ன சொல்றேன், நாங்க கூட்டணி ஆட்சி அக்கறை விடுங்க சார். நாங்க என்னன்னா சார், இங்க பாருங்க, திரு அமித்ஷா பேட்டி கொடுத்துட்டு போறாரு. நீங்க அதிமுகவினுடைய நாகரிகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஜென்டிலா நடந்துட்டு இருக்குது உங்களுடைய விவகாரத்தில், நீங்க தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். திரு தூத்துக்குடி செல்லும் அவர்களே, நீங்கள் உட்பட உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் வரை நான் சொல்றேன், அவர் ஒரு பெரிய ஆங்கில நாளேட்டில் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டி தமிழ்நாட்டில் மட்டும் பப்ளிஷ் ஆகல, அது இந்தியா முழுவதும் பப்ளிஷ் ஆகிறது. சரியா? இந்தியா முழுவதும் அமித்ஷாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் அது கொடுக்கப்பட்ட பேட்டி, தமிழ்நாடு அரசியலுக்கானதுட்டு இல்ல. அது நீங்க இந்தியா முழுவதும் அந்த 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 எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ போகுது. அதுல நீங்க சொல்றீங்க, நாங்க 2026 நாங்க அங்கம் வகிப்போம், பாஜக கவர்மெண்ட்ல அங்கம் வகிக்கும்னு சொல்லுது. நீங்க ஏதாவது ஒரு அதிமுகவினுடைய தலைவர்கள் போன் பண்ணி இவர் இப்படி சொன்னது, இவர் இப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி மேடையில பேசுறாரு, நாங்க ஏமாளிகள் இல்ல, ஆட்சியில பங்கு கொடுக்கன்ட்டு. உடனே அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு அவருக்கு போன் அடிச்சு, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, இதுக்கு என்ன விளக்கம், எங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு இந்த காவிரி வெர்டிக்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த போது அதுல சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல ஸ்கீம்னு ஒரு வார்த்தை எழுதிட்டாங்க சார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, கர்நாடகா எலெக்ஷன் அப்போ எங்களுக்கு ஸ்கீம்ங்கிற வார்த்தைக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னு போயிட்டாங்க சார். ஒரு 6 மாசம் இழுத்தடிச்சாங்க. அந்த மாதிரி அவர் தமிழ்ல தெளிவா சொல்றாரு, என்ன, நாங்க
ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு ஏமாளிகள் இல்லைன்ட்டு. அப்புறமேட்டு அதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கேட்கறதுக்கு என்ன காரணம்? பதறிக்கிட்டு நீங்க அவர் ஆங்கில நாளிதழ்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி பார்த்த எல்லா பத்திரிகையிலும் வந்துருது. இஃப் யூ வின் வில் யூ ஜாயின் த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்காங்க நிருபர். அதுக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எஸ்ன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான். நீங்க நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு விளக்கம் சொல்லுங்க போதும். நீங்க இன்னும் அடிமுட்டாலும் சொல்லிக்கங்க, நீங்க என்ன வேணா என்ன சொல்லிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஏன் அவ்வளவு பதட்டம் மட்டும் சொல்லுங்க. இல்ல, நீங்க ஒரு தலை சிறந்த வசனகர்த்தாவாக திரைக்கதை எழுதுறதுக்கு தகுதி உள்ளவராக உங்களை சொல்றீங்க. எதுக்கு சொன்னா, அதிமுக மீது வெறுப்பை கொட்டுகிற நீங்கள் இப்பொழுது அதிமுக மீது மிகப்பெரிய ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் உட்காந்துருக்காரு. அவரு சொல்லிட்டு சார் நான் வெறுப்ப கேட்கறேன், நீங்க ஏன் சொல்றீங்கன்னு அவரு கூட சொல்ல மாட்டாரா? நீங்க கூட்டணி இணையலன்னு சொன்னீங்கல்ல, கூட்டணி எவ்வளவு இணைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சொல்றீங்களா கூட்டணி இணையல, மனங்கள் ஒன்று சேரலன்னு, எவ்வளவு அழகா நாங்க வந்து சீக்வன்ஸ் ஆகிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நிமிஷம் பாரதி, ஒரு நிமிஷம். அதாவது இன்றைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போகிற இடங்கள்ல கூட்டம் கூடுது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 2024 18.5% 82 லட்சம் வாக்குகளை நிரூபித்திருக்கிறது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திக்கிற பொழுது மக்கள் நிச்சயமாக ஒரு திமுக என்கிற அரசியலை, திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்களை தயார்படுத்துகிற வேலையை, இன்னும் தயார்படுத்துகிற வேலையை மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் செய்கிறார். இதை பார்த்து திமுகவிற்கு இந்த கூட்டணியில் ஏதாவது கழகம் மூட்ட முடியுமா? நாரதர் கழகத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். நாரதர் கழகத்தை அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் என்று சொல்வார்கள். இது அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் என்று சொன்னால், அம்பின் நுனி எதை நோக்கி என்றால் திமுக ஆட்சியை அகற்றுவதை நோக்கி இந்த கூட்டணி ஒரு தர்ம யுத்தத்திற்கு தயாராகிறது, குருச்சேத்திர யுத்தத்திற்கு தயாராகிறது. இதை பொறுக்க முடியாமல் திமுக சித்து விளையாட்டுகளை நடத்தி பார்க்கிறது. இது ஒருபோதும் நடக்காது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். அம்பின் நுனி வந்து பறவையின் கழுத்துக்கும் கண்ணுக்கும் வைக்கப்பட்டிருக்குது. அம்பு வச்சிருக்கிறது பாஜக, அந்த பறவை தான் அதிமுகன்னு சொல்றாங்க சார். இருக்கட்டும் சார். மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை நீக்குவதுதான் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறினா சரி, அது யாரு எதை வச்சிருந்தா என்ன. கருத்தை முடிச்சிடுறேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இதை இப்படிப்பட்ட கதையை சித்தரிக்கக்கூடிய தகுதியோடு நீங்கள் வந்து நெறியாளர் வந்துட்டதுனாலதான் நான் வந்து திரைக்கதை உங்களுடைய பாராட்டை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் சார். அதனால உங்களுக்கு சரி ஆசை, அதாவது ஆசைகள் வந்து குதிரைகள் ஆகக்கூடாது. குதிரைகள் ஆக வேண்டாம். அதிலே யாரும் சவாரி செய்ய முடியாது. அதனால ஆசைகளை குதிரைகளாக்கி நீங்கள் பயணம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். திமுக நண்பர்கள் மிகுந்த சோர்வோடு இருக்கிறார்கள். நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன், கொஞ்சம் அனுமதிங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் விரைவிலே உடல்நலம் பெற்று அவர்கள் மீண்டும் நல்லா தான் சார் இருக்கிறார். நம்ம பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக், அப்புறம் அரசு பணிக்கு வர வேண்டும் என்று நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். நான் வந்து திரு புகழேந்தி சார் வந்து இந்த மதுரையினுடைய இந்த முருகர் மாநாடு குறித்து பேசிய போது நீங்க குறுக்கிட்டதுனால நான் சொல்றேன், நீங்க அந்த மாநாட்டை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி தான். வீட்டு தொடர்பு இயக்கத்தை நடத்தியது உங்கள் கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு வானதி சீனிவாசன் வீட்டு தொடர்பு இயக்கத்தை நடத்தினார். இந்தியாவுடைய வரலாற்றிலே சார் ஒரு அரசியல் கட்சியை தவிர்த்து ஒரு மத ரீதியான ஒரு அமைப்பு நடத்திய ஒரு மாநாட்டிற்கு நீங்க இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிக்கு ஆர்டர் போட்டு எல்லா டோல்கேட்லயுமே வந்து கட்டணம் வசூலிக்காம நீங்க அனுப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன அவர் சொன்னது என்ன தப்பு? என்ன சார் தப்பு? நீங்க அதிகாரத்தை உங்களுடைய கட்சி எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிகாரம் இருக்குங்கிறதுனால ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது எந்த அரசியல் கட்சி சார் இதை விட கட்டுக்கடங்காத கூட்டம் வேறு மத ரீதியான கூட்டங்கள் நடக்கும்போது வந்திருக்கு சார். அன்னைக்கு அனுமதிக்குமா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி? உங்களோட சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கேபினட் கூப்பிட்டு சொல்லுது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி கிட்ட
வர வண்டிகிட்ட எல்லாம் கொடி கட்டிட்டு வர வண்டிகிட்ட எல்லாம் காசு வாங்காதான்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க போற போக்குல ஏதாவது ஒண்ணா நீங்க வந்து கட்டவிழ்த்து விடக்கூடாது தயவு செய்து. இங்க பாருங்க, நான் வந்து லைவ் டெலிவிஷன் சேனல்ல தானே நான் சார்ஜ் பண்றேன். நிஜமாலுமே உங்க பார்ட்டி அப்படி சொல்லலைன்னா, மினிஸ்ட்ரி சொல்லலைன்னா நீங்க வேணா ஒரு 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 ரிட்ட ஃபைல் பண்ணுங்க, டிஃபமேஷனை போடுங்க. நான் சொல்றேன், இது நீங்க ரிட்ட ஃபைல் பண்றது வைக்கிறது நீங்க பண்ணுங்க, நாங்க அப்படி சொல்லல. ஏன்னு கேட்டா எந்த அரசியல் கட்சி மாநாடு நடத்தினாலும் அந்த டோல்கேட்டை கடக்கும் போது ஒரு 20-30 வாகனம் வந்தா, கொடி கட்டின வாகனமாக இருந்தால் அதை அனுமதிப்பது வந்து நீண்ட காலமாக கடைபிடிக்கிற ஒரு வழக்கம். ஏன்னா ஒரு தேவையற்ற மோதலை, தேவையற்ற கூட்டத்தை கூட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அனுமதிக்கிறது வழக்கம். அப்படித்தான் நடந்திருக்கும். அதை விட்டுட்டு இதை ஒரு இஷ்யூ ஆக்கி நீங்க பேச வேண்டியது இல்லை. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, முத்தமிழ் முருகனுக்காக மாநாடு நடத்தும் போது நீங்க ஆதரிச்சீங்க பழனியில. நாங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்தும் போது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? முருகனுக்கு மாநாடு நடத்திட்டு போறாங்க. இப்பதான் சொல்லிருக்கீங்க நாங்க நடத்தணும்ட்டு. இவ்வளவு நாளா நீங்க அப்படி இல்ல உங்களை சொல்லல. திமுக அரசு முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு பழனியில் நடத்தியது எது? அது வந்து ஏதாவது அரசியல் காரணம்? நீங்க எல்லாம் சட்டம் படித்த ஒரு நபர் சார். ஒரு நிமிஷம், நீங்க ஒரு சட்டம் படித்த நபர். நீங்க ஒரு கும்பமேளாவை நடத்துவது உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம், சரியா? உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம். அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்து அமைப்போ விஸ்வ இந்து பரிஷத்தோ கிடையாது. அதுபோல இங்க முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தியது இந்த மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகம் நடத்தியது. அண்ணா ஒரு விஷயம் நல்ல அருமையா சொன்னீங்க. அதாவது முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தியதும் சரி, முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி இல்ல, இந்து முன்னணி. அதிலே பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் நேசிக்கிற கட்சி என்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா அதில் பங்கெடுத்தது. எங்களுடைய தோழமை இயக்கமான அதிமுக பங்கெடுத்தது. இது மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரம்ஜான் பண்டிகையில போய் முதலமைச்சர் நோன்பு திறக்கிறாரா இல்லையா? கிறிஸ்தவ மதத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளுக்கு கிறிஸ்துமஸுக்கு போய் முதலமைச்சர் போய் சர்ச்சில் தொழுகை அதாவது பிரார்த்தனை செய்கிறாரா இல்லையா? அதனால நீங்க இதையா போட்டு இதையும் அதையும் முடிச்சு போடுறதுல நியாயம். நான் எங்க சொன்னாரு, நீங்க மறுத்தீங்க. அதனால நான் கொஞ்சம் பேச வேண்டியதாயிருச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து அதாவது அரசியல்ல மடைமாற்றுகிற வேலையை ஒரு நிமிடத்தில், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு வெங்காயம் உரிக்க ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வெங்காயம் கூட ஒரு காலத்தில் அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு. அதனால ஏதாவது கேளுங்க, எங்களுக்குள்ள அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற இணக்கமான உறவை எப்படியாவது இந்த குளத்தில் கல்லெறிந்து ஏதாவது ஆதாயம் பெற முடியுமா என்று திமுக திட்டமிடுகிறது. ஆனால் திமுகவினுடைய கனவு ஒருபோதும் நிறைவேற போவதில்லை. ஒரு செய்தி முடிச்சிடறேன். திமுகவினுடைய கூட்டணி மிகவும் தளர்வடைந்து போயிருக்கிறது. இருங்க சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்டுறேன் சார். இங்க பாருங்களேன், நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதனுடைய தொடக்ககர்த்தா அறிஞர் அண்ணா, நீங்க இவர்களை எல்லாம் உங்களுடைய பார்ட்டியினுடைய முன்னாள் தலைமை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வந்திய காரணத்தினால்தான் அதிமுக அந்த கூட்டணியிலிருந்தே முதல்ல வெளியில வந்தது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களை வந்து உடைக்கிறதுக்கு இங்க வந்து சிண்டு முடிஞ்சு உங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சு உங்களை ஒரு வீட்லயும் இவங்களை ஒரு வீட்லயும் தங்க வைக்கிறதுக்கெல்லாம் இங்க யாரும் முயற்சி பண்ணல. நீங்க தான் வெளியில வந்தீங்க. ஆமா, இல்ல அருமையா கேள்வி, என்ன பதில் சொல்ல அனுமதிங்க. அதாவது பெருந்தலைவர் காமராஜரை அவரை மிக கேவலமாக பேசியது திமுக. பெருந்தலைவர் காமராஜரை கருப்பட்டி வியாபாரி, பனையேறி, கருவாட்டி வியாபாரி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா எருமைத்தோல் வெளிநாட்டுக்கு போயிடலாம் சொல்லி விமர்சனம் பண்ண பெருந்தலைவர் காமராஜர் பெயரை இன்றைக்கு சொல்லி பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தி விட்டு நியாயப்படுத்துறாங்க திமுக. பெருந்தலைவர் காமராஜருக்காகவா ஒவ்வொரு நியாயப்படுத்துங்க சார். நாங்க பேசுறது இப்படிதான், கோர்ட் ஆர்டர் தான் சொன்னோம், கோர்ட்ல இப்படி சொல்லி இருக்கு. ஒண்ணே ஒண்ணு கேளுங்க,
இல்ல பெருந்தலைவர் காமராஜருக்காகவா சர்க்கியூட் ஹவுஸ்ல வந்து ஏசி வச்சாங்க, எல்லாரும் போனாங்க, மந்திரிகள் போனாங்க, எம்எல்ஏக்கள் போனாங்க. அங்கே குடித்து கும்மாளமிட்ட கதைகள்லாம் நிறைய இருக்கு. நான் சொன்ன அசிங்கமா இருக்கும். சரி, நல்லது சார், நல்லது பேசுவோம். கேளுங்க, ஒரே ஒரு செய்தி தயவு செய்து திமுக என்கிற அகற்றப்பட வேண்டிய, திமுக என்கிற ஆட்சி அதிகாரத்திற்கு நெருக்கமாகவே வரக்கூடாத திமுகவை நியாயப்படுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஓகே சார், ஓகே.